ஹர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாதர் அனந்த கோடி நமஸ்காரம். பெற்றதாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பரத்தாய் மறந்தாலும் என் உற்றதேகத்தை உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை உயிரை மேவிய உடல் மறந்தாலும் அப்படின்னா என்னன்னு பாக்குறீங்களா? இந்த வரிக்க நம்ம எல்லாம் தலை வணங்கி சிவபெருமான நமஸ்காரம் பண்ணணும். எத்தனையோ பிறவிகள் பிறந்து மனித பிறவி பிறந்திருக்கிறோம். நாம் என்னமோ நினைக்கிறாங்க இந்த உலகத்துல நம்ம தான் ஆள்றோம், நம்மள்ட்ட தான் எல்லாம் இருக்கு, நம்ம தான் எல்லாம் செய்யறோம்னு. கிடையவே கிடையாது. பகவான் நம்மளை நடத்துகின்றார், நாம் அவ்வழி செல்கின்றோம். சொல்லுவா, சார் நேத்தி வரைக்கும் அவங்க வீடு ஓட்ட வீடு சார், மாடியெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும், கீஞ்ச டயர் போட்டுப்பாங்க, ஒருவேளை சோத்துக்கு கஷ்டம், 12-15 பிள்ளைங்க, இந்த ஆள் என்னங்க அப்படின்றார். அவர் என்ன தெரியுமா செய்யறார்? குழந்தைகளை பற்றி ஏழ்மையா இருந்தவர் பகவானிடம் நம்பி வாழ்ந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் சந்ததிகள்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டான். எப்படி இது நடக்கிறது அப்படின்னா, இந்த தை அமாவாசை ஒரு பெரிய உதாரணம். முன்னோர்களுக்கு நாம் வழிபடக்கூடிய முதன்மையான நாள் அது. ஏன் இந்த முன்னோர்களுக்கு அங்க வைக்கிறோம் அப்படின்னா, தை மாதம் சூரியனுடைய மாதம். அந்த தை மாதத்திலே சூரிய பகவான் பிதிர்காரகன். அடுத்தது ஆடி அமாவாசை தட்சணாயனத்திலே சூரியன் வருகிறார். அங்கே பிதிர்களுக்கு முதன்மையாக நிற்கிறார். இந்த புரட்டாசி மாதத்திலே மகாலய அமாவாசையாக கருதப்படுகின்ற நாளிலே சூரிய பகவான் இருக்கிறார். இந்த மூணுத்துக்கும் சூரியன் லிங்க் உண்டு. பிதிர்காரியங்களை செய்ய வேண்டும் தை அமாவாசை என்று. இதுல முதன்மையா செல்லக்கூடிய ஒரு பெரிய கோவில், கண்டிப்பா வாழ்நாள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் சார். சார் நான் காசி போயிட்டு வந்துட்டேன், ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டேன், கயால சார்த்தம் பண்ணேன், எல்லாம் ரைட். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னையில நல்லா தெரிஞ்சுக்குங்க, செங்கல்பட்டுல இந்த திருக்கழிகுன்றம் போடக்கூடிய சாலையிலே 5 கிலோமீட்டர் தாண்டி நெமிலி என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாதான் நம்ம முன்னோர்களுக்கு மோட்சம் உண்டு சார். கண்டிப்பா அந்த பெருமாளை பார்க்கணும். அந்த பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாள். என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தில தம்பதிகள் வாழ்ந்து வந்தா, அவளுக்கு சிவத்தொண்டு பெருமாள் தொண்டு அப்படி செய்யக்கூடிய சர்வ தொண்டுகளை செய்து கொண்டு வந்தார்கள். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிலவலங்களை பார்த்து அதுல வரக்கூடிய வருமானத்திலே அரசாங்கத்துக்கு தராமல் அந்த பெருமா கோயிலை கட்டினார். இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச அரசாங்கம் என்ன பண்ணார், அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். எப்போதுமே நல்ல காரியம் பண்றவனுக்கு தான் கெட்ட பேர், கெட்ட காரியம் பண்றவனுக்கு அவன் தோல் மேல துண்டை போட்டுன்னு அழகா சென்ட்டை பூசிட்டு வெளியில நடந்து போவான். இது கலிபுருஷனுடைய லீலை. இது நம்பலாம் ஒண்ணும் இல்ல, கலிபுருஷன் லீலை. இந்த இடத்திலே அந்த லட்சுமி நாராயண பெருமாளுக்கு இவா கோவில் கட்டுறதுக்காக நிறைய திருப்பணிகளை செய்து கொண்டு வந்தார். அரசாங்கம் தெரிஞ்ச உடனே இவ என்ன பண்ணிட்டா, குளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான். பகவான் கொடுத்த உயிரை யாரும் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, 1000 கஷ்டம் நமக்கு வரட்டும், இந்த உடம்புல இருக்கிற இந்த ஊனில் இருக்கிற உயிரை யாரும் எடுத்து செல்லக்கூடாது. சூசைட் பண்ணிக்கிறேன்பா ஒவ்வொருத்தனும். ஆத்துக்கார அப்படியா சண்டை, 2 பேரும் கதவை செய்ய, யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிப்பேன் சூசைட் பண்ணி மிரட்டுவா. உன் உயிர் மாண்டால் அந்த பிரச்சனை நீளாது. ஆனால் நீ என்னவா இருப்பேங்கிறத இப்ப சொல்ல போது இந்த கிராமத்துடைய கதை. சுவாமி தான் நம்ம உயிர் எடுக்கணுமே தவிர நம்மளா எடுத்து அதை வீணாக்க கூடாது.
நீ நிறைய புண்ணிய காரியம் செய்யறதுக்காக பிறந்திருக்க. ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் நீ சூசைட் பண்ணி போய் அகால மரணம் அடைந்தால் அந்த தர்ம காரியம் நின்று போயிடும். சுவாமி உன்னை படைச்சிருக்கட்டே அதுக்குதான், ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் நம்மளெல்லாம் படைச்சிருக்க. அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அது எப்ப வருமோ 90 வயசுல விட வரும். அப்பதான் சுவாமி உனக்கு கொடுப்பாருன்னா அந்த வயசு வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். ஊனில் உயிர் இருக்கும் பொழுதுள்ள ஊனில் உயிர் இருக்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பேன் நாதனை. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பெருமாளை தரிசனம் செய்யணும். அது சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் உன் உயிர் அவர் கையில் உள்ளது. இந்த தம்பதிகள் உயிரை மாண்டார்கள், அகாலமானார்கள், திருசங்காக நின்றார்கள். ஆத்மா குழந்தை இல்லை. இந்த ஆத்மாவை சமாதானப்படுத்தி சார்த்த காரியங்கள் செய்யறதுக்கு குழந்தை இல்லை. அப்ப இந்த ஆத்மா பதறித்து, சுவாமி நான் உனக்கு எல்லாம் செஞ்சேனே, என் ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்லையே. யார் வந்தா தெரியுமா? எம்பெருமான் லட்சுமி நாராயணன். கோவிந்தா ஹரே கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரே கோவிந்தா ஸ்ரீரங்கரமணா கோவிந்தா. இந்த பெருமாள் என்ன பண்றார்? அவளுடைய பக்திக்கு இணங்கி அவளுக்கு சார்த்தம் பண்ற. சார்த்தம் பண்ணி எம்பெருமான் அவ ஆத்மாவை சாந்திப்படுத்துற. செங்கல்பட்டுல இருந்த திருக்கழிகுன்றம் போக ரூட்ல 5 கிலோமீட்டர் தாண்டி நெமிலி கிராமம் ஒண்ணு இருக்கு. அங்க எம்பெருமானுக்கு மத்தியானம் 12 1 மணிதான் திதி காலம், பிதர்களுக்கான காலம். இப்பெல்லாம் காலையில 5 மணிக்கே காக்காக்கு சாதம் வச்சாச்சு. காக்கா எழுந்து வருதோ இல்லையோ, இவா சாதத்தை கொண்டு வச்சுட்டு வந்துடுறான். அப்பார்ட்மெண்ட்லாம் அது ஒரு அந்த ஜன்னல்ல கட்டி வச்சிருப்பா. அது கரெக்டா சொல்றா, எங்க ஆத்துக்கு 2 காக்கா வரும்பா. ஆனால் பிதர்களுடைய காலம் 12 1, அதான் மாத்தியானியத்துல பண்றதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பிதர்களுக்காக என்ன பண்றார் எம்பெருமான்? அந்த பிதர்களுடைய பூஜை நடக்கிறது. சார் எங்க அப்பா காணா போயிட்டார் சார், இருக்காரா இல்லையா தெரியல. அவர் போகும்போது 70 வயசு, அவர் போய் இப்ப 30 வருஷம் ஆயிடுத்து. இருக்காரா இல்லையா? நான் திதி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? நம்ம தர்மசாஸ்திர பிரகாரம் ஒரு மனிதனுக்கு 120 ஆண்டுகள் வாழ வேண்டும். இங்கெல்லாம் 120 நம்ம பார்க்கறது ரொம்ப அபூர்வம், அபூர்வத்தில் அபூர்வம். 80 பெருசு, 90 பெருசு. அப்ப அந்த மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு இந்த நெமிலி கிராமத்துக்கு போகணும். அங்க சார்த்தம் பண்ணுவா. அங்க பண்ணா பகவானே பிரத்யட்சமாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு எடுத்து செல்கிறாராம். எப்படி போறார் தெரியுமா? உடம்பெல்லாம் எல்லாம் பெருமாளுக்கு, பிதர்களுக்கு பிடிச்சது என்ன? எள்ளு, தாகசாந்தி, தண்ணி. மேல்லோகத்துல ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இங்க மேல்லோகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, மேல்லோகத்துல எதுவுமே கிடையாது, தண்ணி கூட கிடையாது, தேவலோகமுனோட கிடையாது. அதனால்தான் இந்த பூலோகத்துல சொல்லியிருக்காரு, ஆத்துக்குள்ள முதல்ல வந்தோடனே யாருக்கான நாக்கு வறண்டு போச்சுன்னா தீர்த்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. வாங்கோன்னு என்ன கூப்பிடணும்? எதிரியா இருந்தா கூட வாங்கோன்னு கூப்பிட்டு தீர்த்தம் கொடுக்கணும். இந்தாங்க ஜலம் சாப்பிடுங்க, தாக சாந்தி. ஏன்னா இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் விட இந்த நாக்கு ரொம்ப மோசம். நாக்கு வறண்டு போச்சுன்னு வச்சுங்க, வாத்துக்கு போறேன், தண்ணி கூட கொடுக்கல. ஆத்து வாசல வெளியில வந்தா என்ன சொல்வேன் நீங்க? அவளை மகாபாவி, தண்ணி கூட கொடுக்கல, தாகத்துக்கு தூத்தம் கொடுக்கலடா. என்னடா இவன் பெரிய கோடீஸ்வரன், இவன்லாம் என்னடா பந்துக்கள், நாக்கு வறண்டு போச்சுடாங்கிறான். அப்படி ஒரு தர்மபத்தினி அவளுக்கு. தமிழ்நாட்டுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டாம். ஆத்துக்கு வருவாளுக்கு தீர்த்தம் கொடுங்க. வாசல் யாரும் நாக்கு வறண்டு போச்சுன்னா தீர்த்தம் கொடுங்க. வாசல்ல குப்பை வண்டி இழுத்துன்னு வருவா, அவளை பார்த்தா நீங்க கேவலமா பார்ப்பேன். அவளுக்கு கொஞ்சம் ஜலம் கொடுங்க, நாக்கு வறண்டு போகுது. அவளுக்கு செய்யுங்கோ.
தர்மோ தர்மதி ரட்சகா, தர்மத்தை எவன் செய்கின்றானோ அந்த தர்மம் அவனை காப்பாற்றும். இந்த தை அமாவாசையில இந்த பிதர்களுக்காக செய்யக்கூடிய அந்த விஷயத்தை எம்பெருமான் பெருமாள் பண்றார். நீங்க என்னமோ பூலோகத்தில் தர்ப்பணம் பண்ணலன்னு சிந்திக்கலா, எல்லாத்தையும் பெருமாள் வாங்குறார். வாங்கி எங்க கொண்டு கொடுக்கிறார்? பித்ருலோகம் போறார். தை அமாவாசையில பித்ருலோகத்துல அவர் உடம்பு எப்படி தெரியுமா இருக்கு? உடம்பு ஃபுல்லா எள்ளு. சுவாமி போறாராம் உள்ள, பிதர்களை கூப்பிடுறாராம், இந்தாங்கோ உங்களுடைய குழந்தைகள்லாம் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கா, இது அவாவா எங்கெங்க இருக்கோ அவாவா எடுத்துங்கோன்னு பெருமாள் சொல்றாராம். அப்படி ஒரு சரீரத்துல எல்லையே எடுத்துக்கொண்டு செல்கிறார் எம்பெருமான். அடுத்ததாக இந்த லிமிடி கிராமத்துல இந்த லட்சுமி நாராயண பெருமாளுக்கு என்னென்ன சமையல் தெரியுமா? பிறண்ட தொகையல் சுவாமிக்கு, தயிர் சாதம், புளியோதரை சுவாமி சாப்பிட்றார். என்ன இதெல்லாம் சாப்பிட சாப்பாடு. பிறண்ட நாளே சாதத்துல சேர்த்துக்கிறது, மற்ற நாள்ல சேர்த்துக்கவே மாட்டான். அத கேட்பான், திடீர்னு எள்ளுருண்டை சாப்பிடணும் ஆசையா இருக்கு சார்மா. இப்பெல்லாம் எள்ளுருண்டெல்லாம் வெளியிலேயே விற்கிறான். எள்ளுருண்டை எதுக்கு சாப்பிட்றது? பிதர்களுக்காக பண்ணி வச்ச ஒரு பெரிய விசேஷம். அத கடையில போட்டு விற்கிறான், அதை நம்மளும் சாப்பிட்றோம். பிதர்களுக்கு கொடுக்கிறது தான் அந்த உணவுகள். எள்ளுருண்டை பிதர்களுக்கு ரொம்ப பிரீத்தி. அப்ப இந்த பிதர்கள் என்ன பண்றா அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாளாம். ஆகா, என் குழந்தை பூலோகத்துல தை அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணிருக்கானே, எள்ளும் ஜலமும் கொடுக்கிறான், எல்லாம் கொடுத்தோன்னு சந்தோஷப்படுறாளாம். ஆஹா அப்படின்னு என்ன தெரியுமா சொல்றார் பெருமாள்? நீங்க எடுத்துட்டே அவங்க குழந்தைகள் கொடுத்தத அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன என்ன ஆசீர்வாதம்? வம்சம் நல்லா இருக்கணும் முதல்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்றும் பணம் பொருள்லாம் கொடுக்கறதுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டா. வம்ச அபிவிருத்தி கர்மா பண்ணணும் சார். அவளுக்கு இன்னும் 7 உலகத்துக்கு அவளுக்கு அந்த வம்ச விருத்திகள் இந்த தர்ம காரியத்தை இந்த திலத்தர்ப்பணம் பண்ணிட்டே இருக்கணும். அதனால தை அமாவாசையில பெருமாளே பிதர்களுக்கு அனுகிரகம் பண்றார். அதனால ஆன்மீக நேயர்களே, தை அமாவாசையில எல்லோரும், இதுல ஜாதி மதம்லாம் கிடையாது சார். பிராமணர்கள் ஒரு சமூகம், அந்தணர்கள் ஒரு சமூகம், எல்லோருமே அவாவா சம்பிரதாய பிரகாரம் முன்னோர்களை வழிபடுங்கள். கண்டிப்பா நீங்க தர்ப்பணம் பண்ணணும். அமாவாசை விடாம பண்ணணும். பெருமாளே எடுத்துன்னு போறார். நீ கொடுக்குற எல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க தர்ப்பணம் பண்றேன்னு இப்ப இதா சொல்லக்கூடாது. ஆத்துக்கு வாத்தியார் வரா தர்ப்பணம் பண்றதுக்கு பண்ணி வைக்கிறாருன்னா ஸ்ரத்தையா பண்ணணும். அந்த ஸ்ரத்தையா பண்ணும் போது நீ கொடுக்குற ஒரே ஒரு எல், ஒரே ஒரு உதிர்நீல ஜலம் விடுவான். நல்ல சொம்புல ஜலம் விடுறான்னா உதிர்நீல ஜலம் விடுவான். நல்ல சொம்புல ஜலம் இப்படி விடணும். இந்த கட்டவர்ல கொடுக்கும் பொழுது ஏந்திக்கிறாவெல்லாம் பிக்ஷை எடுக்கிறாவன் நிக்கிறா. நம்மளை வளர்த்த பெற்றோர்கள் இப்படி ஏங்கி நிக்கிறாளா அந்த எள்ளுக்கும் அந்த ஒரே ஒரு கொஞ்சோடு ஜலத்துக்கும். அந்த ஜலம் வாங்கினோன்னா அவளுக்கு எவ்வளவு தாகசாந்தி ஆகுது தெரியுமா? அந்த தாகசாந்தி தான் நம்ம வம்சத்தை காப்பாற்றுகிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. தர்ப்பணம் எதுக்கு பண்றோம் புரியுதா? பிதர்களுக்கு சாப்பாடு. மாசம் அமாவாசை 16 தர்ப்பணம், 12 மாசம் 4 தர்ப்பணம், மாத தர்ப்பணங்கள், அப்புறம் கிரகண தர்ப்பணங்கள். இப்படி வரக்கூடிய தர்ப்பணங்கள்ல அவளுக்கு கொடுக்கும் பொழுது ஏன் தெரியுமா அந்த தர்ப்பணத்தை கொண்டு வச்சார் பகவான்? அவளுக்கும் சாப்பாடு போடணும்னு. அதனால அந்த தை அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும். சார் நான் ராமேஸ்வரத்துல போய் பண்றேன், நான் கயால பண்றேன், நீ எங்க வேணா பண்ணு. ஆனால் உங்க முன்னோர்களை திருப்திப்படுத்துங்கள், உங்க வம்ச வாரிசுகளுக்கு நல்லதை செய்யுங்கள். நீங்க கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சாலும் அது நிற்காது, இது நிற்கும். முன்னோர்களுடைய சாபங்களை பெறாதீர்கள். பூலோகத்துல அப்பாவை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சாச்சு, அம்மாவையும் ஹாஸ்டல் அனுப்பிச்சாச்சு. இவர் மாசம் ஃபாரின்ல இருந்து $1000 கொடுக்குறார் அநாத ஆசிரமத்துக்கு. கொடுத்து என்ன பயன்? ஒன்றும் இல்லை. நீ பிறந்த உடனே மடியில போட்டது அவர் தான். நீ கொஞ்சம் ஒரு வயசு வந்தோன்னா தோல்ல தூக்கினது உங்க அப்பா. எல்லாம் பண்ண தகப்பனார் தாயாருக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? தாயார் இருந்ததுமெல்ல தனபயர் எடுத்ததல்ல, தரணியை ஆண்டதுமெல்ல செய்யா இருந்ததென்ன, சிற்றுபல கற்றதென்ன, எல்லாம் நீ சம்பாதிடா, எல்லாம் இருக்கும். உங்க அப்பா அம்மாக்கு நீ என்ன பண்ண? மகாபாவியா போயிட்டிய. யார்ட்டையும் சாபம் வாங்க கூடாது. அதே மாதிரி யாரும் சாபம் வேகமா விடக்கூடாது.
அது அவள் பலிக்கலைன்னா உங்களை திருப்பிடும், வம்சத்தையே நாசமா பண்ணிட்டு போயிடும். அதனால இந்த காலத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் தாயார் தகப்பனார ஆதரிங்கோ, அவளை நல்ல திருப்தியா வச்சுக்குங்கோ. ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய மதிப்பு நமக்கு. அந்த பொருள் வெளியில போயிடுச்சுன்னா நமக்கு மதிப்பு இல்லை. இந்த தை அமாவாசையில முன்னோர்களுக்கு எல்லோரும் திதி கொடுங்கள், சந்தோஷப்படுவார்கள். இப்ப இருக்கால என்ன நினைக்கணும், நம்ம வம்சம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, இங்க குழந்தை பிறக்கல, பையன் வேலைக்கு போல, ஆத்துல தர்தரம் கஷ்டம், இதெல்லாம் எப்படி வந்தது? நீங்க முதல்ல சின்ன விஷயம் இதை செய்ய மாட்டேங்கிறீங்களே. முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள். சாமி நான் ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, தை அமாவாசை கொடுப்பேன், மத்தெல்லாம் கொடுங்க இல்ல. மாசா மாசம் கொடு. மாசா மாசம் குளத்திலே ஐயரை பிடித்து நீ உன்னுடைய தர்ப்பணத்தை செய். உன் முன்னோர்கள் சந்தோஷப்படுவா. யார் கொண்டு கொடுக்கிறா? உப்பில்லாத பெருமாள், அவன் உப்புளிய பெருமாள். பெருமாள் கொண்டு கொடுக்கிறாரியா உங்க அப்பாவுக்கும் உங்க தாத்தாவுக்கும். அப்ப பெருமாள் சேவை செய்கிறார் உங்களுக்கு. சாரதியா இருக்கார், நமக்கும் சாரதியா இருக்காரியா. முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள். நிறைய காய்கறிலாம் வாங்கி அரிசிலாம் தானம் பண்ணுங்க ஐயர்களுக்கு. ஒருத்தன் கேட்டா, நீ சாமி மூட்டை முட்டையா திரும்ப என்ன சாமி பண்ணுவார்னா, அவன் பந்துக்களோட சாப்பிடுவான். அவனை போய் அவன் வீட்டுல போய் பார். நீ கொடுக்கறது ஒரே ஒரு நாள், மற்ற நாள் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியாது உனக்கு. இந்த அரிசியை வச்சுதான் அவன் சாப்பிடுவான் குழந்தைகளுக்கு. அந்த திதி கொடுக்கக்கூடிய, அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய, வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரே ஆள் அந்த பிராமணனுக்கு தான் அந்த மரியாதை. சாமி ஐயருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னா உன் சம்பந்தி வச்சு கொடுக்க முடியுமா? உன் மச்சனை வச்சு கொடுக்க முடியாது. வேதம் படித்தவனுக்கு கொடுத்தால் அவனுக்கு உன் பாபம் தீரும், அவனுக்கு அந்த பாபம் வராது. முன்னோர்களுக்கு நிறைய திதி கொடுங்கள். அமாவாசை அமாவாசை போய் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஐயரை போய் கூப்பிட்டு கொடுங்க, எள்ளும் தண்ணி விடுவார். உங்க முன்னோர்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. உங்க பேர பிள்ளைங்கள்லாம் நல்ல பெரிய மகாராஜாவா இருப்பா. 14 வம்சங்கள் நல்லா இருக்கும் சார். நீங்க என்ன பண்ண போறேன்? ஒரு எள்ளும் ஜலமும் விடுறேன், அதுக்கு எவ்வளவு புண்ணியம்? 14 வம்சங்கள் நல்லா இருக்கும். ஆகையினால தை அமாவாசையில எல்லோரும் எம்பெருமானுடைய முடிந்தால் நெமலி கிராமத்திற்கு சென்று எம்பெருமானிடம் அன்னைக்கு சாத்தம் பண்ணுங்கோ. அங்க பெருமாளை தரிசனம் பண்ணுங்கோ. டெய்லியே மத்தியானம் 12லேருந்து 1 மணிக்கு அங்க சுவாமிக்கு சாத்தம் உண்டு. தாராளமா போய் பண்ணலாம். அங்க பண்ணால் எம்பெருமான் பிரத்யட்சமாக பிதிர்லோகத்துக்கே எடுத்துன்னு போறார். இன்னைக்கு நீ பண்ணனா அடுத்த அரை மணி நேரத்துல அவர் அங்க போயிடுவார். பிதிர்லோகத்துல போய் கொண்டு குத்துருவாராம். நமக்காக அவர் பெருமாள் இறங்கி வரார். ஆகையினால ஆன்மீக நேயர்களே, தை அமாவாசையில எல்லாரும் திதி கொடுங்கள், தர்ப்பணம் செய்யுங்கள், விடாமல் செய்யுங்கள். அமாவாசை திதி கொடுங்கள். கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்தால் நம் வம்சங்கள் நன்றாக இருக்கும், இது உறுதி. முன்னோர்களை திருப்திப்படுத்துங்கள். ரம பார்வதீபதயே மகாதேவா. கோவிந்தா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.